சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. என்ன பேருமா உங்களுக்கு? என் பேர் தேன்மொழி மேம். எனக்கு சந்தோஷன்றதே இல்லை மேம். நிம்மதியாக வச்சிருக்க மாட்டாரு. என்னை 7 வருஷமா லவ் பண்ணி விரும்பி கல்யாணம் பண்ணார் மேம். கல்யாணம் பண்ணி விட்டார், அவ்வளோதான் மேம். ஒரு வாரம் கூட வச்சிடல மேம். உடனே வேலைக்கு அனுப்பிட்டார் மேம். வேலைக்கு வந்துதான் மெட்ராஸில் எங்கள் அம்மா கூட இருந்து வேலைக்கு போனேன். என்ன வேலை பண்ணீங்க? சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணேன் மேம். சரி, உங்க அம்மா இங்க இருந்தாங்களா? எங்கள் ஊரும் அதே ஊர் தான் மேம். வீட்டுக்கார ஊரும் எங்கள் ஊரும் ஒரே ஊர் தான் மேம். அவங்க வேலைக்காக நானும் எங்கள் அம்மாவும் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்தோம் மேம். இங்க வந்தோம், சென்னைக்கு வந்தோம். சரி, அம்மாவும் சூப்பர் மார்க்கெட்லயா? இல்ல இல்ல, அவங்க ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்வாங்க. சரி, உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை? அவரு விவசாயம். சரி, கல்யாணம் வந்ததுல இருந்து என்னை நிம்மதியா வச்சிருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னு தெரியலம்மா. எதா இருந்தாலும் பேச மாட்டாரு மனசு விட்டு. பேச மாட்டாரு, சந்தோஷமா இருக்க மாட்டாரு. எனக்கு நிம்மதியே இல்லை மேம். 8 வருஷம் கல்யாணம். பசங்க இருக்கா? பசங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கு மேம். 8 வருஷமா நான் வேதனை படுறேன், அழுவுறேன். 4 செவத்துக்குள்ளே அழுவுறேன் மேம். நீங்க வேலைக்கு போலியா? அதான் மேம், கல்யாணம் நாயே இட்டு வந்து விட்டாரு மேம். ஒரு வாரம் அங்கே வச்சிருந்தாரு, சாயங்காலம் அந்த இதுன்ட்டு ஒரு வாரம் வச்சிருந்தேன் மேம். உடனே நான் சொன்னேன், நீ எங்கே இருக்கியோ அங்கே இருக்க மாமா, என்னை வேலைக்கு இங்கேருந்து கூட நான் வேலைக்கு போகிறேன் அப்படி சொன்னேன் மேம். அதுக்கு அவர் சொன்னார், தவளை தன் வாயால் கெடுமா, அதுபோல் நீ கொழுப்பத்தின் கெடுக்க போகிறேன். ஏன்னு கேட்டால் கிராமத்தில் வந்து 40 ரூபா 50 ரூபாய் தான் மேம் வேலை செஞ்சேன். இங்கே வந்து நான் 5000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன் மேம். 4000 ரூபாய் சேலரி, ஓட்டி கீட்டி பார்த்து 5000 ரூபாய் வரும் மேம் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செஞ்சேன். அதனால அவர் அந்த காசை தான் பார்த்தாரு மேம். இட்டுன்னு வந்து என்னை விட்டதும் நானும் சரி சம்பாரிச்சு கடங்குது. அவங்க அப்பா அடிக்கடி கடன் வாங்குவாங்க. என்னத்துக்கு தான் வாங்குறாங்கன்னு சொல்ல மாட்டாரு. இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை மேம். அப்பா அம்மா புள்ளன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை மேம். அந்த அளவுக்கு அவங்க அம்மாவும் வளர்க்கல மேம். பெத்தாங்களை வச்சு அவங்க பாட்டில் கம்முன்னு இருந்துட்டாங்க. அவங்க பெரிய போட்டு தான் வந்தாங்க. கொல்லியிலே தான் இருப்பாரு, வீட்டுக்கே வர மாட்டாரு. அவங்க பக்கம் கொல்லியே தான் இருப்பாரு. எனக்கு கற்று தெரிஞ்ச வரைக்கும் இருந்தாரு. அப்புறமா சரி வந்துட்டு இது போல போயிட்டு இருந்தது மேடம். அப்புறம் கன்சியூவாக இருந்தேன். என் பையன் இருந்ததும் அப்போ கூட மேம் இட்டும்பு வச்சுன்னு குடும்பம் இல்லை மேடம் கூட. அப்பெல்லாம் பிரச்சனையே எதுவும் இல்லை மேம். இவர் தான் மேடம் பிரச்சனை. அவருக்கு எதுலையும் ஈடுபாடு இல்லை மேம். தாம்பத்திய உடலையோ சந்தோஷமா பேசத்துலையோ எதுலையும் ஈடுபாடு இல்லை. நான் எதையுமே விரும்ப மாட்டேன் மேம். எனக்கு என்னன்னு கேட்டால் சம்பாதிக்கிறோம், அன்பா பேசணும் மேம். பேச்சுவார்த்தையில தான் மேம் நம்ம சந்தோஷமே அடங்கி இருக்குது. வாயை திறந்து. இப்ப என்ன உங்களுக்கு கம்ப்ளைண்ட் என்ன? அது என்னன்னு கேட்டா, அவரு நிம்மதியா பேச மாட்டாரு. வீட்லயும் பிரச்சனை வருது. அவங்க அம்மா வந்து என்ன மாதிரி பிரச்சனை? அவங்க அம்மா வந்து என்ன அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவோட பிரச்சனையா புருஷனோட பிரச்சனையா உங்களுக்கு? எனக்கு 2 பேருமே தான் மேம். இவரும் வச்சிருக்க மாட்டாரு ஒழுங்கா. அவங்க அம்மா வந்து அசிங்கமா பேசுறாங்க. என்னான்னு கேட்டா, நான் சண்டை போட்டா எனக்கு அங்க இருக்க முடியாது. அசிங்கமா பேசினா எனக்கு அசிங்கமா இருக்குமா, நிம்மதியாகவும் வாழ விட மாட்டாங்க. இவர் எதையுமே கேட்க மாட்டாரு மேம். நான் ஏமாம்மா நீ தானே வேணும் விரும்பி கல்யாணம் பண்ணி வந்த, இது போலாம் பேசுறாங்களே, என்னை எவ்வளோத்துலான்னு ஏடி அவங்கள ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. நான் என்ன அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்களே, எனக்கு அசிங்கமா இல்லையா? அது நீ ஏன் மாமா இது போல இருந்துருன்னா என்னை ஈர்த்து போட்டு செம்ம தேடிப்பாங்க. இனிமேல் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. நம்ம வாழ்க்கையே வீணா போச்சு. உனக்கு பிரச்சனை மாமியார் தான்? மாமியாரும் வீட்டுக்காரும் நல்ல முறையில் பேச மாட்டாரு மேம். இப்ப என்னமா வேணும் உனக்கு? எனக்கு என்ன வேணும்னா, என் பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கு மேம். எங்க மாமியார் எதுவுமே என்னை பத்தி பேசக்கூடாது மேம்.
அக்கம் பக்கம் வீட்டுலாம் சும்மா சொல்லின்னு சண்டை வாங்கின்னு பிரச்சனை பத்தின்னு சின்ன சண்டை இருந்தாலும் பெருசாக்குறாங்க. என்னால அதனால 4 செவத்துக்குள்ளேயே அது நம்ம நிம்மதியா இருக்க முடியல மேம். பக்கம் கருவவங்களாம் அதே எல்லாரும் ஒன்னாவும் இருக்கீங்களா? இப்ப 3 வருஷம் தனியா இருக்கோம் மேம். தனியா இருந்து நிம்மதியா இருக்க கூட மாட்டாங்க. அதான் அடிக்கடி சண்டை வாங்கிக்கினே இருக்காங்க இல்லையா. வராங்களா உங்க வீட்டுக்கு? வரது இல்ல மேம், பக்கத்துலயே தான் மேம். இங்க கூரை விடுது, நாங்க பக்கத்துல வீடு கட்டினுக்கிறோம். என்ன இதுன்னு பேச்சுவார்த்தை நான் பேச மாட்டேன். 4-5 வருஷத்துக்கு ஆகுது அவங்க கிட்ட பேசி. நான் ஒதுங்கிட்டேன். ஏன்னு கேட்டா நம்மள அசிங்க அசிங்கமா பேசுறேன். அப்புறம் என்ன பிரச்சனை? அசிங்க அசிங்கம் இப்ப கூட நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. ஏதாவது சின்ன பிரச்சனையை வளர்த்தி சண்டை வளர்த்தி அசிங்க அசிங்கமா பேசிட்டே இருக்காங்க. தனியா தான் இருக்கேன். அவங்களுக்கு வேற பசங்க இல்லையா? அவங்களுக்கு இல்ல மேம், இது ஒரு ஒருத்தர் தான் மேம். அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் இல்லையா? யாருக்கு மேம்? உங்க ஹஸ்பண்டுக்கு? ரெண்டு பாப்பா தான் மேம். ஒரு பாப்பா கல்யாணம் ஆயிடுச்சு மேம். இன்னொரு பாப்பா இருக்கு மேம். அவங்க அப்பா கடன் வாங்குறாரு, பொண்ணுக்கு எடுத்துன்னு போய் அடிக்கடி கொடுத்துட்டு வர்றாரு. அந்த கடத்தையும் எடுத்துக்கு நடிச்சுங்கிறாரு. ஏன்னா என்னால நிம்மதியாவே இருக்க முடியல மேம். என் குழந்தைங்களுக்கு எதுவுமே பார்க்க மாட்டாரு. சொல்லுங்கம்மா. எந்த பிரச்சனையுமே கிடையாது, எங்கேயுமே சண்டையே கிடையாதுங்க. நாங்க தனியா இருக்கிறோம், அவங்க தனியா இருக்கிறாங்க. அதாங்க எந்த பிரச்சனையுமே சண்டை கிட்ட ஒண்ணுமே கிடையாது. என்ன அசிங்க நீ பேசவே இல்ல. அசிங்கமா நான் ஒண்ணு பேசுனேன், நீ 2 நாள் நான் ஒரு வார்த்தை சொன்னாலே 10 வருஷம் ஏங்க மாமியா நானே. நீ மரிமோவ நீ ஒரு மாமியால ஏங்க ஒரு மாமியாவை என்ன கேட்கலாம். அசிங்கமா பேசி அந்த திட்டு ஜனமே என்ன காயத்து போற அளவு பேசுறாங்க. எனக்கு என்ன ஏன் மேம் பேசுறாங்க? நான் என்ன மேம் இவங்க கிட்ட இருந்து வாரிக்கு வேணும்னா குடும்பமே இவங்க ஒழுங்கா பண்ணதில்ல மேம். ஆக்குறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க. தானியம் பானை வளைஞ்சு வீட்டுக்கு வந்ததுன்னா அக்கம் பக்கம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு எனக்கு என்ன கம்முன்னு உட்காந்துறாங்க. என் மாமனார் என்ன பண்ணுவாரு? அவங்க பாட்டுல ஆகுறாங்க, சாப்பிடுறாங்க. ஒன்னா இருக்கிறப்பே மேம், ஒன்னா இருக்கிறப்பயே நம்ம குடும்பம் நம்மளுக்கு பிள்ளைங்க இருக்குது, பிள்ளைங்களுக்கு நல்லது கிடையாது செஞ்சு கொடுப்போம் போவோம் ஒரு ஒண்ணு இல்ல மேம். அக்கம் பக்கம் எல்லாம் கூட்டு வந்துச்சு சின்ன பசங்க பேசுறேன். இன்னைக்கு பக்கத்துல ஒரு மாடு மேம், ஒரு 2 தெரு தள்ளி இருக்குது. அந்த மாட்டுக்கு சாணியாரி கொண்டு பில்லு பண்ணி வந்து போட்டு இருக்கிறாங்க மேம். என் புள்ள 2 பாத்ரூம் போனா கூட அப்படியே ஓதிட்டு கம்முன்னு அவங்க பெரிய வாரி கொட்டாங்க. அப்ப அதெல்லாம் கொட்டணும் தலையேத்தேன் மேம். அதெல்லாம் நான் செய்வேன் தாங்க, நான் செஞ்சுன்னு தான் இருந்தேன். நான் எல்லாமே செய்வேன். குழந்தைக்கு எது போனாலும் நல்லா அழகா செய்வேங்க. இதுதான் என்ன தப்பு பண்றாளே. நான் எல்லாமே செஞ்சுன்னு தான் இருக்கிறேன். இல்ல மேம், நான் பயந்து நிக்கிறேங்க. இதுக்கே பயந்து நிக்கிறேன். ஒரே புள்ளைங்க, எனக்கு வேற யாரும் மேல எதனா புள்ளை இருந்தா அது கொடுக்கும் இது கொடுக்கும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இருப்பேன். இருக்கிறது ஒரே புள்ளைதான். நீ வந்ததுல இருந்து என்ன இது பழி வாங்கிக்கின என்ன பேச எனக்கு பேசவே தெரியாதுங்க. அப்படி பேசி பொண்ணு இல்லையா? எனக்கு பொண்ணு 2. ஒரு பொண்ணு கட்டி கொடுத்துட்டான், அது 2 பசங்க இருக்குது. இன்னொரு பொண்ணு படிக்க வச்சுதான் அது பிரச்சனை ஆகி போச்சு. என்ன பிரச்சனை? ஏன் படிக்க வைக்கிற? படிக்க வைக்க கூடாது என் பொண்ணு. ஏன் உன் பொண்ணை படிக்க வைக்கிற? யாரு இது அப்படிலாம் நான் சொல்ல மேம். அவங்க அண்ணன் வந்து என்ன சொன்னாரு மேம், நீ ஏன் படிக்க வைக்கிறியா அதுக்கு தகுந்த அளவுக்கு நகை நட்டு போடணும். நீ என்ன சம்பாதிச்சு வச்சுக்கிற, நீ என்ன பண்ணி வச்சுக்கிற, எதுவுமே குடும்பம் இல்ல மேம். நீ 4 வரைக்கும் ஒரு படிக்க வைக்க கூடாது சொன்னியா? நான் சொல்ல மேம், நான் படிச்சு ஒண்ணு பேசுவாங்க மேம். ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேச்சு என்ன பிரச்சனை பத்தி என்ன டென்ஷன் ஆக்கி எனக்கு நிம்மதியாவே இருக்க முடியல மேம். இப்ப ஒரு பிரச்சனையே கிடையாது. என்ன பிரச்சனை கேளுங்க, எனக்கு ஒரு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. யாரு பேசி நான் போறது இல்ல. நான் மட்டும் ஆக்கிரமோ சாப்பிடுறேன். எங்க வீட்டுக்காரருக்கு வயசானுங்க, அவங்க போய் சம்பாரிச்சு நாங்க சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கிறோம். கொல்லியில நாங்க தான் போயிட்டு இருக்கிறோம். கொல்லிக்கு போக கூடாது, மாவன் கூட பேசக்கூடாது, புள்ளி எல்லாம் அனுப்பக்கூடாது, மாவன் வந்து எங்க கூட பேசக்கூடாது. இவங்களா அப்படிலாம் வச்சுக்கிற. அப்புறம் நாங்க மட்டும் செய்யலாம் இருக்கிறேன், நீ மட்டும் செய்யலாம் இருக்கிற. அப்புறம் என்ன பிரச்சனை சொல்ல மேம். இவங்க என்ன சொன்னாங்க, ஊரா போய் மெஞ்சு அப்படி இப்படின்னு பேசுறாங்க மேம். அதுக்கு நான் என்ன சொன்னேன், அது போல கேட்காதீங்க, நான் நியாயமா 5 வருஷத்து வரைக்கும் போடுறேன் மேம். இவங்க அப்படியே வெளியில வந்து மண்ணவாரி விட்டுறாங்கன்னு கேட்டு பாருங்க மேம். நீ நாசமா எல்லாருக்குமே மாட்டேன் அப்படின்ட்டு மண்ணவாரி விட்டாங்க மேம். சரி, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நம்ம பாட்டுல அமைதியா எங்க அம்மா விட்டு கிளம்பி வந்துருவோம் மேம். சரி, இதனால நம்ம நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வீட்டுக்கார பிரச்சனை வரும். ஒரு பேசி பேசினா 2-4 பேர் இல்ல மேம். இவங்க தான் அப்படி பேச கேக்குறாங்க மேம். நான் மரிமாவில நீங்க பண்ணி குடும்பம் பண்ண மாட்டாங்க மேம். குடும்பம் அந்த திட்ல இவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. வீட்டுல தானி பண்ணி வந்து வீட்டுல வச்சுட்டு குடும்பம் பண்ண மாட்டாங்க மேடம். எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே தென்னுக்கு மேம். பக்கத்துல யாரோ விட்டு நான் ஒரு மாட்டேன் இட்டு வந்து வச்சுன்னு மாச கணக்கா சாணி வாரி கொட்டின்னு பெரிய தள்ளின்னு நம்ம கொல்லிக்கு போகுது. சொல்லுங்க, அந்த சாணி எடுத்து போட்டா எருவு கொல்லிக்கு போகுது. கேளுங்க, வெளியில என்னவோ பண்றாங்க. நான் ஏன்
ஏன் கேக்குறேன்னா நான் பேசி நான் வந்தேனா? கடை வாங்குறாங்க மேம் அடிக்க மாட்டாங்க அது யாருக்கு நாங்க தான் அடிக்கிறோம், நீ அடிக்க தேவையில்ல. அடிக்கல அப்புறமா நீ என்ன அடிக்க மேம் தேவையில்ல, நாங்க அடிச்சுக்கிறோங்க. மேம் நாங்க என்ன தெரியுமா மேம் வருஷம் சொல்றாங்க கண்ணு ஒண்ணு வாங்கினா இவரு என்ன இதுன்னு கேட்க தெரியல மேம். என்னாச்சுப்பா? பிரச்சனை கேளுங்க, உங்களே கேளுங்க, சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை ஏங்க, இந்த பிரச்சனை தீர்க்கவே முடியாது. அவங்க வாய்ச்சாரு, அவங்க பேச நீங்க மேம் கேட்பீங்க. ஒரு நிமிஷம் எனக்கு அவங்க அவங்க பேசிதான் உங்களுக்கு கேக்குங்க. என் பேசி எனக்கு நீங்க எடுக்காதீங்க, ஏன்? எடுக்காதீங்க. எங்க கிழமை பட்டினா கிடக்குறாங்க காலையில இருந்து. நான் அப்படி காலையில சொல்றீங்க? இருந்து அவங்க பேச்சுதான் கேட்பேன்னு. அதான் அவங்க நல்லா பேசுறாங்க, கேக்குங்க. எனக்கு பேச தெரியாது. மேம் அதான் ஒரு வேற நிமிஷம் ஒண்ணும் இல்லைங்க. மேம் ஒரு நிமிஷம் இருங்க மேம். இவங்க இத்தனை வருஷமா எதுவுமே நல்லது கிடறதுக்கு எதுக்குமே போக மாட்டாங்க. யாருக்குமே 5 பைசா செலவு வச்சுன்னு வைக்க மாட்டாங்க மேம். பெரிய பொண்ணு கல்யாணம் வந்து எங்க மூத்தார் விட்ட கல்யாணம் பண்ணாங்க மேம். அதுக்கு வளைக்காப்புக்கு நான் 3 பொண்ணு சரி, சாட்டை அதான் போட்டேன் நாங்க உனக்கின்னேன். நான் 3 பொண்ணு சாட்டை எடுத்து போட்டேன் மேம். நான் உங்க தம்பி உங்க அம்மா என்ன பண்ணாங்களா? எங்க மூத்தாரு நீ பண்ணாங்க. மேம் வளைக்காப்புக்கு மேம் நான் 3 பொண்ணு சாட்டை எடுத்து போட்டேன் மேம். வளைக்காப்பு தேவை இருந்தாலும் நான் தான் மேம் செஞ்சேன். எங்க வேலை செஞ்சு போய் செஞ்சேன் மேம். எங்க கூட்டிய சந்தோஷமா வச்சிடல அப்படி இருந்து நான் அதை விரும்பல மேம். நம்ம நாத்தனார் எங்க நாத்தனார் வந்து கேட்டுங்க சந்தோஷமா எங்க நாத்தனார் வந்து கேட்டுமா அண்ணி நீங்க தான் செய்யணும். எங்க அப்பா அம்மா ஒழுங்கான குடும்பம் பண்ணல. எங்க அப்பா அம்மா கேட்க முடியாது, நீ தான் செய்யணும்னு சொல்லிச்சு மேம். சரி நம்மள அண்ணின்னு கூட்டுது, நம்ம தாயின்ற ஸ்டாண்ட்ல செய்யணும்ட்டு நம்ம என் கூட்டியர் கேட்டார் மேம். 3 பொண்ணு நான் உனக்கு சாட்டு போட்டுறேன், என் கல்யாணம் பண்ண மேடம் உனக்கு சாட்டு போட்டுறேன், அதுக்கு நான் 4 பொண்ணு எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னார் மேம். நான் சொன்னேன் இல்ல மாமா, சொன்னேன்னு கேட்டு பாரு மேம். இல்ல மாமா அது என்ன அண்ணின்ற முறையில் கூப்பிடுது. நான் தாயின்ற ஸ்தானத்துல செஞ்சாகணும். அதுக்கு அவங்க எப்படி குடும்பம் பண்றாங்களோ எனக்கு அது தேவையில்லை. இனிமேல் நான் ஒழுங்கா குடும்பம் பண்ணணும், என் நிம்மதியா வச்சிரு, என்ன நிம்மதியா வச்சிருந்தா போதும். கொஞ்சம் பொறுமையா இரு, ஒரு நிமிஷம். என்னப்பா பிரச்சனை? பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க. அதாவது ஆரம்பத்தில் வந்து இங்கே அம்மாவுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வரும் அடிக்கடி, குடும்பத்தில் ஒன்றாருக்குள்ள. நான் வந்து சைலண்டாக சரி இந்தாண்ட பார்த்து அம்மாவை பார்த்து அந்தாண்ட பொண்டாட்டி யாரும் கேட்கறதுக்கிட்ட நான் கேட்காத விட்டுவேன். நான் இவங்களே நான் இல்லாத போய் சண்டை போடுவாங்க. சண்டை போடணும், திரும்பி போடவும் பேச மாட்டேன், ஒன்றும் மாட்டேன். குடும்பத்தில் ஒரு 4 வருஷம் இருந்தோம் ஒத்துமையாக. அதுக்கப்புறம் இப்போ 2-3 வருஷமாக தனியாக இருக்கிறோம். இவங்க தனியாக இருக்கிறாங்க, அப்பா அம்மா தனியாக இருக்கிறாங்க, நாங்கள் தனியாக இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் கிடையாது. மாமியார் மருமக போருக்கு இடையில இவங்க மாட்டிக்கிட்டு லைஃபே போறது. மேம் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்மா. பிரச்சனை சரி பண்ணிட்டு ஒரு தடையாச்சும் சொல்லுன்னா உங்களுக்கு என்ன என்ன வேணும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? என்ன அவங்க அப்படி இருக்காங்க, அவங்க குடும்பத்தை பார்க்கல, அவங்க யாருக்கோ மாட போய் இது பண்றாங்க, அதெல்லாம் நீ கவலைப்பட தேவையில்லை மேம். இதுக்கு என்ன தொந்தரவு கொடுக்குறாங்க? நான் சொல்றேன் மேம், இதுக்கு ஒரு பிள்ளை மேம் கடன் வாங்கி வைக்கிறாங்க மேம். அந்த கடனால எங்களுக்கு அடைய சொல்றாங்க மேம். அப்படியா? கேளுங்க மேம். அப்படியா இருக்குது. அதாவது மாடு பிடிச்சி 2 தடவை 3 தடவை மாடு பிடிச்சி நஷ்டத்துல விட்டு கடன் இருக்குது. ஒரு 40 அது வேணும்ட்டு பண்ணது இல்லல்ல, நம்ம செலவுக்கு ஆகும், நம்ம எங்கேயும் வேலை செய்யுமோ போக முடியல, இருமா வேலை செய்ய போக முடியல, இது வச்சுனாலும் பழைக்கலாம் சொல்லிட்டு தான் வாங்கி வச்சுக்கிறதுங்க, வேற ஒண்ணு இல்ல. நான் சொல்ல மாடு கூட உங்களுக்கு வேணாம்மா, நீங்க வாங்கின கடன் வரைக்கும் இருக்கட்டும், இது வேற கடன் வாங்க தேவைன்னு இவங்க நம்ம பேச்சு கேட்க செலவு கொடுப்பீங்களா? மாட்டாங்க. அப்ப என்ன செய்வாங்க அவங்க செலவுக்கு? செலவுக்கு நான் கொடுப்பேன். என்ன செய்வாங்க அப்போ? அதாவது ஒரு பச்சை தண்ணி கூட நாங்க குடிச்சிருந்தாங்க. முதல்ல வந்து எங்க வீட்டுக்கு தெரியாத பதார்த்தம் எதனா வாங்கி வந்து கொடுப்போம். இப்போ ஒரு 6 மாசம் சிக்கார விட்ட போடுறாங்க, எதுவுமே கொடுக்கறது இல்ல. கடன் வாங்கினாங்கன்னா வாங்கி ஒரு அர்த்தமா செலவு பண்ணா நம்ம அடைக்கலாம் மேம். கடன் கடனே அடிச்சுமே அப்புறம் இவங்க வாங்கி வச்சிருக்காங்க 3 லட்சம் கடன் இருக்குது. நான் எப்படி அதை அடைச்சி வெளில வந்து என் பிள்ளைங்களுக்கு கரையேற்றது, என் பிள்ளைங்க நல்லபடியா படிக்க வைக்கணும். நான் நல்லா படிச்சேன். என் புள்ள சொல்றல அது மாதிரி அவங்க புள்ளதானே அது. மேம் அவங்களுக்குள்ள பேசவே மாட்டாங்க மேம். சரி இப்ப நீ இப்படி எல்லாம் சொல்றியா, நாளைக்கு உன் மருமக இந்த மாதிரி பேசினா உனக்கு நல்லா இருக்குமா? நான் நிம்மதியா இருப்பேன். ஏன்னு கேட்டா அவங்க சந்தோஷமா இருக்குதான் மேடம் நான் விரும்புவேன். என்ன உன்னை சந்தோஷமா இருக்க விடலையா? தேன்மடி கொஞ்சம் பொறுமையா பேசு. உனக்கு என்னமா புருஷன்ட்ட என்னமா குறை? என் புருஷன் என்னன்னு கேட்டா அவர் நிம்மதியா பேச மாட்டேன், உங்ககிட்ட பாசமா இருக்கு மேம். அவர் வெள்ள வராரு, சாப்பிடுறாரு, தூங்குறாரு. நானும் எழுப்பி கேட்டு ஏன் மாமா அப்படி நடந்துக்கிற, நீ ஏன் விரும்பிதான் மாமா கல்யாணம் பண்ண. அதுக்கு முன்னாடி அவ்வளவு பாசமா இருப்பாருமா. ஒரு நாள் ஒரு வாரத்து ஒரு முறை ஒரு மாட்டா. அதுதான் அவளுக்கு குறை. நீங்க அவள்கிட்ட பாசமா இருக்கிறது இல்லையா? இருந்துங்க. ஆனா இப்ப வந்து இது பண்ற டாஷ் நம்ம பண்றதுனால இது நமக்கு வந்து ரொம்ப குடைச்சல் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்றது, பேசுற வேலை குடைச்சல்னா அதாவது வந்து வேலைக்கு நான் போயிட்டு வரேன், வெளியில வேலைக்கு போயிட்டு வரோம்னாக்கா வரப்போ சரி இந்த ஒரு தண்ணி மொண்டு கொடுப்போம், இல்லை ஒரு சுட தண்ணி வச்சு கொடுப்போம், இல்லை சாப்பாடுக்கு அப்புறம் இந்த போடு சாப்பாடு அப்படின்னு சொல்ற வேலை கிடையாது. என்ன வேலை பண்ணுவீங்க? நீங்க என்ன வேலை பண்ணுவீங்க? கூலி வேலை தான் செய்வோம், கரும்பட்டை போவோம், இல்லை இந்த கொளுத்து வேலைக்கு போவோம். ஸ்டார்டிங்ல எல்லாமே கொளுத்து வேலைக்கு தான் போனோம்.
எல்லாமே இப்ப செஞ்சுட்டு இருந்தோம் மேம் ஸ்டார்டிங்ல. இவரு அப்புறம் கல்யாணம் ஆனதுலேருந்தே என்கிட்ட பேச மாட்டார். வரம்பாரு சாப்பிடுவாரு அப்படியே பத்து தூங்குவார் மேம். குழந்தைங்கிட்ட அன்பா பேச மாட்டாரு, என்கிட்ட பேச மாட்டாரு. நான் எதுவும் சொல்றதும் காது குத்த கேட்க மாட்டாரு மேம். இவருக்கு கடை வாங்குறாரு மேம். இதே பாருங்க மேம், என் கழுத்துல தாலி கூட இல்லை மேம். இன்னைக்கு எல்லாத்தையும் உரி கொடுத்தோம் மேம். எதுக்காங்க நீ சாகக்கூடாது சாகக்கூடாது, நம்ம விரும்பி கல்யாணம் பண்ணாலும் அந்த லவ்ன்ற வார்த்தை கட்சி பத்த கூடாது. சாகக்கூடாதுன்னா இல்ல மேம், அவ்வளவு அளவுக்கு அவர் சித்திராது பண்றாரு மேம். நிம்மதியா இருக்க முடியாத அளவுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு கடை இருக்கு மேம். பேசத்துல என்ன மேம் வந்துட்டு அதுனா நம்ம கேட்டா மேடம் வாங்கி இருக்க முடியும். சொல்லுங்க மேம். பேசுவாங்க. அதாவது நமக்கு வந்து ஒவ்வொரு காரணமே இவங்க 2 பேரும் தான் மேம். நீங்க ஏன் அவள்கிட்ட பாசமா இருக்கிறது இல்ல? பாசமா இருப்பாங்க, பேசக்கூடாது, பாசமா நடந்துட்டு இருப்பான். இவங்க வந்து சண்டை போடுறதுனால இது கடன் டென்ஷன் நமக்கு ஒரு இதாகி போகுது. அதனால ஒரு நேரம் நல்ல கோணம் இருந்தால் பேசுவான், நல்ல கோணம் இல்லைன்னா நம்ம பேசாமல் வருவான். சாப்பாடு இருந்தாலும் வைப்போம், இல்லாட்டாலும் இவங்க அம்மா வச்சுருப்பாங்க, போய் எடுத்து போட்டு சாப்பிடுவோம், சாப்பிட்டுவோம். இப்போ அதே கூட இப்போ வந்து தனியாக வந்ததுனாலேருந்து கல்யாணம் ஆகி மேம் சாப்பிட மாட்டோம், ஒன்று மாட்டோம். கல்யாணம் 8 வருஷம் ஆகுது மேம். எனக்குன்னு ஆரம்பத்துல எவ்வளவு நான் எதிர்பார்த்தேன் மேம். நம்ம வாழ்க்கையில நம்ம நல்லவன் கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம லட்சியத்தோட போராடணும், நம்ம முன்னேறணும், நல்லா இருக்கணும்னு நினைச்சேன் மேம். இன்னும் நாள் வரைக்கும் ஒரு மணி வாங்கி கொடுத்துறேன், படம் வாங்கி கொடுத்துறேன், ஒரு பூ வாங்கி வச்சிடறேன்னு சொல்லு மேம். எத்தனை நேரம் எங்க வேணா இட்டு போவாது, ஒரு நாய் குட்டி கூட கூட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கேட்டேன் மேம். நான் வாய் தந்து என்ன மேம் சொல்ல என்ன 10 நிமிஷத்துல அது வதங்கிற போகுது, அந்த 10 ரூபாய் அதுக்கு செலவு பண்ணணுமான்னு கேட்கிறேன். அதோட நான் விட்டேன் மேம். ஒன்னு சொல்லுவார் மேம். அந்த நேரத்துல அவ நல்லா வாழணும், சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறது பொண்ணு. சரி, நான் இருக்க வேணா சொல்லுங்க மேடம். பேசவே இல்லை. நீ இதை பொய்யெல்லாம் இவங்க பேசுறது இவங்க பேச்சுக்கே இவங்க வார்த்தையில எங்க வார்த்தைங்க வார்த்தையில மேம். என் பிள்ளைங்கள நான் நிம்மதியா இருக்கணும், என் பிள்ளைங்க சந்தோஷமா என்னால பாசம் காட்ட முடியல, அன்பா நடந்து முடியல. இதே பிரச்சனை எனக்கு அவளுக்கு பயங்கர மன அழுத்தம் இருக்கு. நான் சொல்றேன், என் சாவுக்கோ என் சாவுக்கோ வராது. நான் வரமாட்டேன் மேம். நான் இந்த தமிழோட பாக்குறது சொல்றேன். நீ சேர்த்து முடிக்க மாட்டேன். என்ன வேதனை பத்திக்கிறேன். எனக்கு யாருமே இல்ல மேம். என்ன கேட்டு யாரும் 2 பேரும் பண்றாங்க. அம்மா எங்க இருக்காங்க? அவங்க எதுக்குமே சொன்ன நீ எதுக்குமே போவாதம்மா சேர்த்தாலும் சரி, அவங்க என்னை நல்லா பாத்துக்குவாங்க மேம். பாத்துன்னா மேம் நீ என் தம்பி என்ன கேட்க மாட்டேறான், நீ செத்தாலும் எங்க சாவுன்றான். 4 செவத்துக்குள்ளே சந்தோஷம் இல்லாத, அன்பு இல்லாத, என் குழந்தைகளை வச்சு நான் அழுதுன்னு வேதனை பண்ணி இன்னைக்கு நான் பைத்தியமா வந்து நிக்கிறேன். எனக்கு ஒரு நாயம் கிடைக்கணும் மேம். பசங்களுக்கு என்ன வயசாச்சு? என் பையனுக்கு 7 வயசு நடக்குது, என் பொண்ணுக்கு 1.5 வயசு நடக்குது. 2மே சிசரிங் பண்ணி எடுத்து வந்து வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு சரி நம்ம நிம்மதியா வாழலாம், வாழத்துக்கு முடியல மேம். ஒரு நிமிஷம், என்னப்பா பண்ணலாம்? எனக்கு வச்சிருந்தா சந்தோஷமா வச்சுக்கணும் மேம். அப்படி இல்லையா வேணான்ட்டா கூட விட்டு சொல்லுங்க. நான் நிம்மதியா பிள்ளைங்களோட வாழணும் மேம். என் பிள்ளைங்க நான் சம்பாதிக்கணும், என் பிள்ளைங்களுக்கு காப்பந்து பண்ண மேம். எனக்கு கடன் உடனே அது இதுன்னு என்ன ஈத்துன்னு வந்து விட்டுங்க, எனக்கு துன்பத்துக்கு கேட்க மாட்டேன். எந்த கடமும் நாங்க பண்ணல. நீ வேலை பார்த்து 70,000 ரூபாய் இவங்க வாங்கி வச்சிருக்காங்க மேம். இன்னும் அடைக்கல மேம். இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ தந்த பாண்டி எடுத்துறணும், பத்திரம் எடுத்து 50,000 ரூபாய்க்கு. அவங்க கேட்டா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தெரியும். அவனு கேட்டுக்கின்றாங்க. நீ தான் நீங்க தான் கேட்டு பாருங்க மேம். அவங்க பொண்ணுக்கு கடன் வாங்கி எடுத்து கொடுத்துட்டு வராங்க மேம். ஒன்னா இருக்கிறப்ப கூட இன்னும் என்ன கால் போட்டுக்க மாட்டாங்க. 5 வருஷம் நான் வேதனையை தான் போச்சுமா. ஒன்னா இருக்கிறப்ப நிம்மதியே இல்லை மேம். அவங்க வரல ஏனோ தானோன்னு கம்முன்னு இருப்பாங்க மேம். பிள்ளைங்களே அது போல இவருக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க மேம். வருவாங்க அவங்க பாட்டில அவர் பாட்டில இருந்தாலும் சாப்பிட இல்லாட்டாலும் கம்முன்னு இருப்பாரு மேம். பிள்ளை நம்ம பிள்ளையா ஹெல்த்தியா இருக்குது, சத்து இல்லாத இருக்குது, இதனால இந்த வீக்னஸா இருக்குதுன்ட்டு. சரி, நீ ரொம்ப நேரம் பேசாச்சு, அவர் பேசட்டும் போ. கொஞ்ச நேரம் சுமாரு. என்னப்பா இப்போ இவங்க பண்ணுற குடும்பம் சரியில்லை தான். இப்போ நாம் தனியாக வந்து 2-3 வருஷம் அவள் தனியாக வந்து நாமளே சரி குடும்பத்தை கொண்டு போகணும் நாம் பண்ணுறோம். நீ என்ன பண்ணுற, குடும்பத்தை சரி பண்ணுற மாதிரி தெரியல. இப்போ இவங்களால இவங்க சண்டையால் இப்போ 6 மாதமே சிக்கிற 6 மாதம் ஆகுது. இங்கே போல் இந்த இடம் போகணும், இவங்களாம் விசாரிக்கணும், போகணும்னு சொல்லுவேன். சரி இன்றைக்கி போவோம், நாளைக்கு போவோம், இப்படி தான் சொல்லுவேன். இப்படி சொல்லுவது என்ன போனோம், 2 நாளைக்கு நல்லா, ஒரு மாதம் நல்லா இருக்கும். அந்த ஒரு மாதத்துல ஏன்னா 2 நாள் 1 நாள் ஏதோ பிரச்சனை உண்டாகும், சின்ன பிரச்சனை உண்டாகும். அந்த சின்ன பிரச்சனை இருமா அந்த சின்ன புரியுறதா? அவளுக்கு என்ன வருத்தம்னு புரியுறதா? அதான் பேசாம இருக்கு. ரைட்டு தான், நீ பேசாம இருக்குன்னா காரணம் நாம இவங்கள்ட்டு வரலன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பண்ற, பையன் கொஞ்சம் பேசாம இருக்கியா? பையனை ஸ்கூலுக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போறனா கூட அன்னைக்கு இவங்களை இட்டு உங்க காரணத்தை வச்சு புள்ள என்ன போனா ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேது. ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டில் இருக்கும்.
உங்களால எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது அவங்களுக்கு. உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க. அப்படி ஏதாவது தப்பா பேசுனா அதுக்கு சின்ன பொண்ணுன்னு மன்னிச்சு விட்டுடுங்க. நாம எதுவுமே நான் கேட்க தேடுங்க, அவங்க பேசிக்கே நான் போறேன். நீ மாமியார் நான் மாமியார் பிரச்சனை வருந்தா மேம், யார் வீட்லயும் வராது இல்ல மேம். அது ஊதி 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 பெருசாக்கி நிக்க வைக்கிறதுங்க பொண்ணுங்க அளவுக்கு நான் மென்டல் ஆயிட்டேன் மேம். இன்னைக்கு நான் நிம்மதி இல்ல, சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்துட்டேன். 8 வருஷத்துல நான் சாவுட்டேன் வாழத்தான் என் பிள்ளைங்களுக்கு கரையாத்துட்டேன், ஒண்ணுமே தெரியாம ஒரு புள்ள வந்திருக்காளா வீட்டுக்கு, அவள்கிட்ட பாசமா இருக்க கட்டுங்க. நீ எங்க மாமியார் போர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்படி வந்து உட்கார வேண்டி இருக்கும். பாசமா தான் நான் இருக்க முடியும். 2 பேரும் பாசமா இருக்கணும். நான் மெட்ராஸ் சொல்றேன், 2 கை அடிச்சாதான் சத்தமே வரும். நான் மெட்ராஸ் வரப்பலாம் மேம் அவங்ககிட்ட காசு கொடுத்துட்டு வருவோம் மேம், செலவுக்கு நீ பாத்துக்கு 2 கேளுங்க மேம். இப்பெல்லாம் பிரச்சனை அந்த நான் விடு மேம், பிரச்சனை ஆன பிறகு என்னால முடியல மேம். அது நான் வேலை செய்யறப்பெல்லாம் கொடுத்துட்டு வரோம் மேம். நீ குடும்பத்துக்கு வச்சுக்கிட்டு அவங்க எனக்கு நரம்பெல்லாம் புடைக்கிறது பாரு, நிம்மதியாவே இருக்க முடியல மேம். என் குழந்தை வயிற்றுல இருப்ப நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்லாத ஹியூமோகுளோபின் 12 இருக்குமா மேம். நார்மலா 5 தான் மேம். பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல் கார்டு போறப்ப விடவே மாட்டேன்னு சொல்லி நிறுத்தினாங்க மேம். சீப்டாட்டெல்லாம் கூடி சுத்தமா ரத்தம் எல்லாம் இருக்கிறேன், நான் அனுப்பவே மாட்டேன். இந்த குழந்தை தாயாருன்ட்டு இதெல்லாம் இவங்க எதுவுமே கட்டுக்க மாட்டாங்க மேம். இந்த ரிப்போர்ட்டை வச்சிடும் மேம், பாருங்க மேம். கேட்டு பாருங்க 2 பார்ல இப்படி அல்லோலப்பட்டு போறது பொண்ணுங்க. 2 பார்ல ரத்தம் ஏத்தி அனுப்புனாங்க மேம். என்ன அனுப்பி அழகா மருமகளையும் பசங்களையும் பாத்துட்டு நல்லா இருக்கலாம். நான் நல்லா தானே பாத்துக்கிறேங்க. நல்லா இருந்தா ஏமா அப்படி அழப்பறா? அவ சந்தோஷமா நீங்க வச்சிருந்தீங்கன்னா இப்படி அழகலாம். சந்தோஷமா வச்சிருந்தாங்க. நான் பயந்து கிடக்கு இதை பத்தி யாரும் வந்து பேசுனா சொல்லி சமாளிச்சுடுவாங்க மேம். பிரச்சனையை பத்தி பேச மாட்டாங்க மேம். நான் நிம்மதியா வச்சிருக்க சந்தோஷமா அந்த பிரச்சனை ஏதாவது சொல்லி அப்படியே சமாளிச்சுடுவாங்க மேம். நான் சொன்ன எவ்வளவு குடும்பம் இந்த அளவுக்கு காரணமே இவங்க சொல்றது ஒண்ணு நல்லா புரிஞ்சுட்டுங்க. நான் டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுவாங்க மேம். பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல் மேம். கேட்டு என் கூட்டியாரு கேட்டு மேம். 2 பார்ல ரத்தம் ஏற்றாங்க மேம். அப்பயே 7 தான் மேடம் வந்து ஹீமோகுளோபின் 12 இருக்கணும் பா, இல்லன்னா உயிருக்கே ஆபத்து பா. 2 குழந்தைங்களும் பார்க்க முடியாது, தாய் குழந்தையும் பார்க்க முடியாது சொல்லி அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து பழைய தினசு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டாரு மேம். நான் வயிற்றுல என் குழந்தை வேதனை தான் சுமந்தேன். இனிமேல் அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும், அந்த குழந்தைங்க என்ன பாடுபடுவேன். எனக்கு யாருமே தேவையில்ல, என் பிள்ளைங்க என்ன வளர்த்துக்கிறேன். என்ன இந்த டென்ஷன்ல இருந்து என்ன விடுவீங்க மேம், என்னால முடியல மேம். அப்புறமா மேம் 8 மாசத்துல எங்க அம்மா வெளியேறணும். 8 மாசத்துல எங்க அம்மா போன் பண்ண வர வச்சு மேம். வர வச்சு அம்மா எனக்கு சத்து இல்லைன்னு சொல்றாங்கம்மா, என் குழந்தை காமெடி பண்ண முடியாதுன்னு சொல்றாங்கம்மா, எனக்கு ஏதாவது செஞ்சு போடுமா, நீ காசு பார்க்காம பண்ணமா அம்மா, எனக்கு வேலை கூட முக்கியமா, உயிர் தாம எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான்னு கேட்டு பாருங்க மேம். அதே ஊர் தான் மேம். வந்து 2 மாசத்துல எங்க அம்மா வீட்டுல இருந்து வச்சுன்னு கறியை மீனை முட்டி ஏதோ சேர்த்து 1.5 மாசத்துல 12 ஆக்குனாங்க மேம். எங்க அம்மா தான் பண்ணி நான் உயிரோட இருக்கிறேன். நானும் என் குழந்தை எங்க அம்மா தான் மேம். எங்க அம்மா ஹவுஸ் கீப்பிங் நாளை செஞ்சு என் பிள்ளைங்க நல்ல நாள் தீவு நல்லா துணிமணி எடுத்து கொடுக்குறாங்க மேம். நான் கேட்பேன் மேம், மாமா ஒரே ஒரு புடவை எடுத்து கொடு மாமான்ட்டு. இவங்க சொல்லுவாங்க மேம், என்ன புதுப்பட கட்டினாதான் தீபாவளி பொங்கல் போமா, இல்லைன்னா போகாதா அப்படிங்க ஏறாங்க மேடம். இந்த வயசுல அனுபவிக்காம எந்த வயசுல மேம் அனுபவிக்க போறேன். வயசு நம்ம செத்த பொண்ணு தின்னு போட போறியா? இன்னைக்கு ஒரு கிடம் கூட இல்ல. தேனுங்க மேம், நல்ல தீவுனாள் எதுக்குமே எங்கேயுமே போகல மேம். கல்யாணம் அது வந்து கோயில் போல எதுவுமே போல. இவரே தான் மேம் சுத்தி கிடப்பான். என்ன சந்தோஷமா வச்சிருமாமா, சந்தோஷமா வச்சிருமாமா, எனக்கு யாரும் எதுவுமே வேணாமா, அன்பா பேசு அன்பா பேச எல்லாத்தையும் உரிய கொடுறேன் மேம். பாருங்க மேம், எதுவுமே இல்லை மேம், எல்லாத்தையும் உரிய கொடுத்தேன் மேம். இல்ல நான் கேட்பேன் மேம், நல்லா புரிஞ்சுக்கிறேன் மேம். அவரு சுவாகமா இருந்தாருன்னா நான் போய் கேட்டு என்ன எதுன்னு கேட்டு அவருக்கு மனசு கேட்ட மாதிரி நான் நடந்துக்குவேன் மேம். ஆனா அவர் எதுவுமே கேட்கறதுனால எனக்கு டென்ஷன். அது வீட்டுக்குள்ளே நான் செவத்துக்குள்ளே அழுது புலம்பி வேதனை பட்டு என்னால முடியல மேம். என்ன முடியாது நான் தான் நான் வாழ்ந்தேன், இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன் மேம். என்ன நிம்மதியா வச்சுட்டு என்ன விட்டுற சொல்லு மேம். என் குழந்தைங்கள சம்பாதிச்சு காமந்து பண்ணிடுவான் மேம். முடியும் எனக்கு யாருமே இல்லை மேம். எங்க அக்கா தங்கச்சி கொஞ்ச நாளைக்கு அவங்க அம்மா கூட இருக்கட்டவா சரிங்களா மேம்? எங்க தம்பி கூட மேம் சின்ன சின்ன பேசுறோம் மேம். தேவடேஜ கல்வி ஒன்னாது நீ குடும்பம் பண்ண மாதிரி குடும்பம் இவங்க எல்லாம் ஒழுங்கா இருந்தா நல்ல குடும்பம் பண்ணுவோம் மேம். என் வாழ்க்கையில நான் வண்டிலாம் ஓட்டுவோம் மேம். சரி இரு ஒரு நிமிஷம், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீ பேசுறதெல்லாம் அவர் கேட்டுட்டார்ல, அவர் பேசட்டும். நான் எவ்வளவு திருவிட்ட சொல்லிட்டேன் மேம். இது பாரு, கொஞ்சம் 5 நிமிஷம் பேசாம இரு. 5 நிமிஷம் பேசாம இரு, பொறுமையா இரு.
சொல்லுப்பா. நீங்க அவள்கிட்ட சந்தோஷமா பேசுறது சந்தோஷம் பேசலாம். இவ்வளவு பேசுதுங்க, ரைட்டு தாங்க. அதாவது இது சொல்றது ரைட்டு தான். துணிமணி அமைதியார துணிமணி எடுத்து கொடுறதுன்னு சொல்ற ரைட்டு, எடுத்து கொடுக்கறது தான். ஒரு இருக்குக்குள்ள எடுத்து கொடுக்குறோம், இல்லாத போது பாத்துக்க வேண்டாம். எப்ப ஒரே ஒரு நாள் சொல்லு, எப்ப தூக்குறீங்க? சரி சொல்லு. கல்யாணம் ஆவண புச்சியில வாங்கி நான் வேலை செஞ்சேன் மேம். வேலை செஞ்சு மாமா வா மாமா நீ எடுத்து கொடுத்து மாமான்ட்டு நான் வேலை செஞ்சு நான் சம்பாதி காசுலாம் அப்ப வேற இதெல்லாம் சின்ன பொண்ணு வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? நீ நான் சந்தோஷமா இருக்குமா? உன்ன நான் சந்தோஷம் தர முடியுது? நான் யார்கிட்ட போய் கேட்கறேன்? ஒன்னே இருந்தாலும் சுத்தி வரேன். நான் எவ்வளவு இருந்தாலும் உனக்கு அட்வைஸ் பண்ண நாள் இருக்கா? இது மாதிரிலாம் பண்ண வாழ்க்கை வீணாயிடும் மாமா. வாழ்க்கை கடவுள் நம்மள படிச்சது எதுக்காக படிச்சான்? கஷ்டம் எல்லாரும் வீட்டுல இருக்கும், கடன் கட்சி எல்லாமே அழுவாம முடியல. நான் வந்து அழுவாம பேசுறேன். கொஞ்சம் பொறுமையா இருமா. தேன்மொழி இவ்வளவு நேரம் நீ பேசினால அவருக்கு என்ன சொல்றதுக்கு இருக்கு கேப்போம். கொஞ்சம் நிம்மதியாரு. இது சரி இப்படியே இருந்தது. இருக்குக்குள்ள எடுத்து கொடுறோம், இல்லாமல் அதே போல் பிறந்த நாள் வந்தாலும் இருந்தால் எடுத்து கொடுப்போம், இல்லை எங்கள் மாமியார் எடுத்து கொடுப்பாங்க, அப்படின்னு எங்கள் குழந்தை மார்க்காக எடுத்து கொடுப்பாங்க. இல்லாத என் பொண்ணுக்கு இப்போ பிறந்தாங்க 1 வயசு தான் மேம். அன்னைக்கு நாள் 500 ரூபாய் காசு இருந்தது மேம். அன்னைக்கு நாள் வேற ஒருத்தவங்களுக்கு விசேஷம் காது விட்டு மாமா இதை வச்சு மாமா குழந்தைக்கு சும்மா சாக்லேட் வாங்கி கூட செய்யலாம் மேம். நான் வருஷம் வச்சு எனக்கு செஞ்சாங்க, நம்ம செய்யணும். வருஷம் சொல்லு மேம். நம்ம செய்ய வேணா நான் சொல்ல தடை பண்ணல மேம். ஃபர்ஸ்ட் பிறந்த நாள் மேம் 2 ரூபாய் தான் இருந்தது. கோயில்ல 1 ரூபாய் கல்பூரம் எப்படிமா கொண்டாடுமா சொல்லுங்க மேம். விசேஷம் வைக்கிறாங்க, இந்த விசேஷம் பிறந்த நாளுக்கு அந்த விசேஷம் விட்டு போறோம். அதே மேம் சம்பாஷணம் வருவார் மேம். விசேஷம் வந்துன்னா அந்த விசேஷத்துக்கான காசு எடுத்து வச்சுக்கோரு மேம். கால்பூரம் செய்யணும். அவங்க தங்கச்சி கல்யாணம் ஆனது அவங்க அம்மா எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க அம்மா அப்பா தங்கச்சி கல்யாணம் ஆனது இவங்க செஞ்சுறாங்க, அவங்க செஞ்சுறாங்க, எங்க தங்கச்சி செஞ்சாங்க. ஆனா நம்ம செய்யணும். கால் பண்ணணும். வீட்டுல கஷ்டமா இருக்கு மேம். கஷ்டமா நான் சொன்னேன் கஷ்டமா இருக்குமா? இப்ப புள்ளைய உழவேத்தணும், நம்ம புள்ளைய கரையேற்றும். ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நான் வேலைக்கு போவேன், நீ வேலைக்கு போ. நம்ம நேரத்துல கூட பாடுபட்டு நீ எவ்வளவு தனாலும் செய்ய. நான் சொல்லி நினைக்கல எவ்வளவு நகநட்டை எவ்வளவு தனாலும் நான் ஒத்துழைக்கிறேன். ஆனா இப்ப என் பிள்ளைங்களுக்கு நீ பால் வாங்கறது கூட நான் இல்லாத கேதனைப்படுறேன். அப்படி என்ன இப்ப செய்யணும்னு அவசியம் கிடையாது. இந்த விசேஷமா அடுத்த விசேஷம் செஞ்சுக்க பால் வாங்கி கொடுத்ததே கிடையாதா? கொடுத்துன்னா மேம் சொல்லுங்க. பால் வாங்கி கொடுத்து அந்த விசேஷத்துக்கு பிறந்த நாளுக்கு எவ்வளவு காசு இருந்து நீ சொல்ல? குழந்தை பிறந்த நாளுக்கு அந்த 500 ரூபாய் விசேஷம் வராங்க மேடம். இவங்க போறாங்க மேம். இவங்க பொண்ணு கல்யாணம் ஃபர்ஸ்ட் பொண்ணு கல்யாணத்துக்கு கால் பண்ண அவங்க செஞ்சுறாங்க மேம். இவங்களுக்கு கூட போறாங்க. எதுக்குமே கிளம்ப மாட்டாங்க. அவங்க காசு போட்டு கூட்டின்னு போறாங்க. 100 ரூபாய் பக்கத்துல கடை வாங்கி போய்க்கிறாங்க. அந்த 100 ரூபாய்க்கு அந்த குழந்தை கையில் கூட கொடுக்கல மேம். அப்படியே மறைக்க வந்து அவங்க கிட்ட கொடுத்துறாங்க. எங்கடான்னு கண்ணை நான் படைக்கணும். இவங்க 10 ரூபாய் நம்ம பிள்ளைக்கு வேணும் வேலைன்னு செய்ய மாட்டாங்க மேம். வரிசை 9 எதுவும் பண்ண மாட்டாங்க மேம். செஞ்சாச்சு நம்மளுக்கு பிள்ளைக்கு வட்டியில கடை வரப்போகுது. நம்ம குடும்பத்தை பாத்துக்கலாம்னு கிடையாது மேம். ஆக்குறாங்க சாப்பிட்றாங்க தூங்குறாங்க. இன்னைக்கு 15 பவுன் வண்டி பெரிய வண்டி ஏறாங்க மேம். இவ்வளவு கஷ்டத்துல இன்னும் 3 லட்சம் கடன் இருக்குது. நான் இன்னும் இவ்வளவு ஏத்துக்கேன். நான் என்ன கட்டிக்க மேம்? என் பிள்ளைங்க எப்படி மேம்? என் லைஃப் என் பிள்ளைங்க என்ன மேம் வரும்? என் பிள்ளைங்க நிம்மதியா என்னால படிக்க வைக்கல. நான் நல்லா படிக்க வைக்கணும் என் பிள்ளைங்க. நான் என் வாழ்க்கை தான் வீணா போச்சு. அவ எதுக்காயரா எனக்கு நகை வாங்கி கூட நட்டு வாங்கி கூட நான் சொல்றா. இன்னும் நல்லா வாழணும், நல்லா குடும்பம் பண்ணணும், உங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறா. நீங்க லைஃப மேனேஜ் பண்ணலங்க, அதுதான் அவளுக்கு வருத்தம். உங்க அப்பா அம்மாவும் அப்படி இருக்காங்க, அதுதான் அவளுக்கு வருத்தம். எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டாரு. என் வார்த்தையே காதலே வாங்க மாட்டேன். சரி இப்ப என்ன பண்ணல? அதுக்கு என்ன சொல்யூஷன் நீ சொல்லு. நான் சொல்றேன் மேம். இவரு இனிமேல போனது போச்சு. நான் என் மனது நான் தான் வேதனைப்பட்டேன் மேம். என் குழந்தை வயிற்றுல இருப்ப பழைய விஷயத்த பேசல மேம். வயிற்றுல இருப்ப என் குழந்தை வேதனைப்பட்டது. அதனால இப்ப அந்த குழந்தைய நான் நல்ல முறையா வளர்க்க. சரி இப்ப என்ன பண்ணலாம்? அதனால இவர் வச்சிருந்தா ஒழுங்கா வச்சுன்னு குடும்பம் சொல்லு. என்ன பண்ணணும்னு சொல்லு. என்ன பண்ண மேம்? அதான் நான் நல்ல முறையா வாழணும். என்ன பண்ணும் அதுக்கு? நல்லபடியா வாழறதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணா அவர் என்ன சொல்றாரே தெரியும். நானே சொல்றேன் நல்லதா இருக்கு. அவனும் கெட்டு போன்னு சொல்லி நல்லதா வாழ்ந்து காட்டணும்னு சொல்றேன். வாழ்ந்து காட்டணும்னா செயல தான். அவளை வேலைக்கு அனுப்புறீங்களா? செயல தான். இப்ப போக முடியாது. ஏன்? குழந்தை இருக்குது இல்ல, அதை வச்சுட்டு அவ வீட்லயே உட்கார்ந்து அவளுக்கு டென்ஷனா இருக்கு. டென்ஷனா இப்ப அம்மா இருக்காங்க, அம்மா கிட்ட விடனா விட மாட்டாங்க. இப்ப பேசுறாங்க. 1.5 வயசு உங்க அம்மா பாத்துப்பாங்களா? எங்க அம்மா ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறாங்க மேம். அதனால உங்க அம்மாக்கு எவ்வளவு வயசாச்சு? வயசாகுது மேம். அவங்க வரவே மாட்டேன்றாங்க. நான் சம்பரி என் பிள்ளை கடல்ல ஒரு வேத்தணும், என் பிள்ளை கல்யாணம் பண்ணுன்ட்டு அவங்க அப்படியே பேசுறாங்க மேம். உன் வருத்தம் எனக்கு புரியுறது. இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனிமே உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போறது? என்ன பண்ணணும் அதுக்கு? நான் ஒரு விஷயம் சொன்னா கேக்குறீங்களா? இப்ப வீட்டுல உட்கார்ந்து இருந்தா இவ இப்படிதான் டென்ஷன் ஆவா.
ஏன்னா அவளுக்கு வீட்டுல அதாவது தலைவலி அதிகமா எனக்கு தலைவலி அடிக்கடி- ஆயிடும். இரு இரு பேசட்டும். நான் இவ்வளவு நேரம் நீ பேசினதெல்லாம் நான் கேட்டேன்ல. சரிம்மா. இவ வந்து படிச்ச பொண்ணு, அவளுக்கு நல்ல மூளை இருக்கு. சோ சும்மா ஐடியலா உட்காந்துருந்தா அவளுக்கு பைத்தியம் பிடிக்கிறது. அவ என்னது பண்ணணும், இதர் வீட்டுல இருந்து ஏதாவது வேலை பண்ணும். படிக்கிறதுக்கு ட்ரை பண்ண மேம். அது போய் எல்லார்ட்டையும் சொல்லி அசிங்கப்படுத்துறா மேம். குடும்பத்துல படிக்க போறேன்றா படிக்க போறேன். படிக்கட்டுமே, எவ்வளவு நல்ல விஷயம். 8 வருஷமா கூட வேலை என்ன படிக்கணும் உனக்கு? நான் கரசுலேஷ் டிஎஸ் நான் பண்றேன்னு சொன்ன மேம். வேலை மேம். இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ படிக்கிறியா? இப்ப எனக்கு மென்டலா இது மேம். நான் எப்படி என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல மேம். நல்ல ஒரு பொண்ணை இப்படி பண்ணறீங்களே, எங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? அது நிம்மதியா எங்கேயோ இருந்திருக்கும்ல படிச்சுட்டு. எனக்கு ஒரு வாய்களை குடுக்க வந்தா எங்க அம்மா கஷ்டப்பட்டு படிப்பேன் மேம். எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க. அவங்க அப்பா அம்மா பண்ண தப்பு. படிக்கிறதுக்கு ஆசைப்பட்ட பொண்ணை படிக்க வைக்காம. நான் நல்லா படிச்சு வாழ்க்கையில நல்ல ஒரு வேலைக்கு போய் இப்பவும் பண்ணலாமா நீ? இப்பவும் பண்ணலாம் நீ. உன் புருஷன் நல்ல மனுஷன், அவர் தப்பானவர் கிடையாது. சரி இப்ப பாரு, நீ சார்ஜ் எடுத்துக்கோ. புரிஞ்சுங்க நான் மாட்டேன். சொல்றது கேப்பியா? கேப்பேன் மேம். கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிறியா? படிக்கிறேன் மேம். ஆ? எனக்கு அந்த அதுக்கு தொந்தரவு பண்ண கூடாது. படிக்கட்டும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி, படிக்கலாம். குழந்தைங்க ஒரு வயசு வரதுக்குள்ள அவ படிச்சு முடிப்பா. அது சின்ன 1 வயசு பொண்ணு ஆயிப்போச்சுங்க, 1 வயசு சின்ன பொண்ணு ஒரு 2 வருஷத்துல ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும்ல, அவ்வளவுதான். அப்படியே அதுக்குள்ள அவ படிப்பு முடிப்பா, டிகிரி முடிப்பா. இன்னும் 2 வருஷத்துல குழந்தையும் பெரியவளாயி ஸ்கூலுக்கு போவா. அப்ப அவ வேலைக்கு போலாம். எனக்கு நீங்க என்ன சொல்லுன்னு கேக்குறேன் மேம். சரி, அவ சொல்றத புரிஞ்சுங்க. அவ வந்து நகை வாங்கி கூட நட்டு வாங்கி கூட அப்பா அம்மாவை பாக்காதேன்னு எல்லாம் சொல்லல. அவங்க அப்பா அம்மாவை பத்தி அவ கவலைப்படுறா. அவங்க நல்லா குடும்பம் பண்ணல. இவரே சொல்லிடுறாங்க மேம் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா நல்ல குடும்பம் பண்ணல. அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் இல்ல மேம். இது பாரு, நீ படிக்கிறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். சரி மேம். சரியா? ஆனா இந்த மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இருந்தா படிக்க முடியாது. இல்ல எனக்கு நல்ல சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தா நான் படிப்பேன். இவங்க எது பாரு, ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? சூழ்நிலை எல்லாம் மாறும்னு நினைக்காது. மாற போறது இல்ல. ஒரு நாள் இங்க வந்து பேசுனால உங்க மாமியார் பேசாம இருக்க போறது இல்ல. உன் புருஷன் திடீர்னு நாளையில இருந்து ரொம்ப பாசம் பொங்கி வழிஞ்சிருந்தெல்லாம் இருக்க போறது இல்ல. நீ உன்னோட ஆட்டிடியூட மாத்திக்கணும். நீ என்ன பண்ண, யார் எப்படி வேணா இருக்கட்டும், நான் சாதிச்சு காமிப்பேன்னு நீ முடிவு பண்ணும். சாதிக்கிறேன் மேம். தடங்கள் பண்றாரு. யாரும் பண்ண மாட்டாங்க. எந்த தடங்கள் வந்தாலும் நீ அதுல ஸ்டாப் ஆக கூடாது. நீ உறுதியா இருக்கணும். எப்படி சாதிக்கிறாங்க? நான் சாதிக்கிறேன் மேம். எனக்கு பாரு, தான் மேம் டென்ஷன் ஆகுது. இந்த பாருமா, அவர் குடிச்சு அடிச்சு எல்லாம் பண்ணறது இல்ல. எதுவுமே இல்ல மேம். படிக்க விட மாட்டேன். ஏதாவது சொன்னா அடிக்கிறார். செம்ம அடிக்கிற அடிச்சு அது கத்துது. சாட்டியா போனியா வந்தியா எதுவுமே கேமரா. இப்ப ஒரு வாட்டி வச்சு முதுவே அடிக்கிறது இல்ல. அடிக்க கூடாது. ஒரு வாட்டி அடிச்சாரு மேம். அடினா எதுவுமே பேச மாட்டார் மேம். மாமா உட்காரு மாமா, பிரச்சனை கிட்ட பேசு மாமா, எது கிட்ட நம்ம உட்காந்து அந்த வேலை பேசி இந்த வேலை செய் அப்படின்ட்டு படிக்கிறதுக்கும் எதுக்குமே விட மாட்டாங்க மேம். சரி தேன்மொழி, நான் சொல்றது கேப்பியா? உட்காந்து படி, டைம் எடுத்துக்கோ. பாப்பா வச்சுன்னு படிக்க முடியுமா? மேம் நான் சரி படி பண்ணுவேன் மேம். சரி, நீ பிளான் பண்ணிக்கோ. நீ 3 வருஷம் கழிச்சு என்ன ஆகணும், உனக்கு என்ன வேலைக்கு போகணும்னு பிளான் பண்ணிக்கோ. அதுக்கேத்த மாதிரி என்ன படிப்பு, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா, ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா கேளு, நாங்க குடுக்குறோம். புரியுறதா? அது மட்டும் இல்லாம ஒரு டாக்டரை பார்த்து இந்த மன அழுத்தத்துக்கு அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. இவருக்கும் பாக்க சொல்லுங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து பாருங்க. அவங்க அவங்க பேசுவாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் பேசி உங்களோட அந்த டென்ஷனை குறைவு பண்ணுவாங்க. எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு மேம். சொல்லு. என் குழந்தைங்க வயித்துல இருப்ப நான் டென்ஷன் வேதனை அனுபவிச்சனால என் குழந்தைங்க ஏதாவது அதை போல இருக்குமா? நீ ரொம்ப யோசிக்காது. இல்ல மேம், அது எனக்கு ரொம்ப யோசிக்க ஒண்ணும் இருக்காது. வேலைக்கு போனா கூட புக் எடுத்துனே போவேன் மேம். கூலி வேலைக்கு எல்லாம் போவேன். எல்லா வேலைக்கும் ஆடு மேய்ப்பேன், மாடு மேய்ப்பேன், புக் எடுத்துன்னு தான் போவேன் மேம். என்னை படிச்சதே நான் அந்த ஊருக்கு யாருன்னு படிச்சப்பதான் தெரிஞ்சுது. எல்லாருமே பாராட்டினாங்க மேம். எல்லாருமே சொல்லுவாங்க அவனுக்கு புதையல் கட்சித்து. எங்க அப்பா சொல்லுவாங்க மேம், புதையல் கட்சித்து பயன்படுத்தி தெரியல. எங்க அப்பா என்கிட்ட நிறைய டைம் சொல்லுவேன், ஏன் இப்பெல்லாம் சொல்றாங்களே படிக்க வைப்பா. நான் சம்பாதிச்சு வந்து நான் வேலைக்கு கல்யாணம் பண்ணி போலப்பா, நான் உங்களுக்கு ஆபந்து பண்றப்ப சொன்னேன் மேம். இல்ல நீ சம்பாதிச்சு நான் படிக்க வச்சா நீ வீட்டுக்கு அந்த போய் சம்பாதிச்சு சோறு போடுவேன், எங்களுக்கு போட போறேன்னு அப்படின்னு. பாத்தீங்களா? அவரு இல்ல போற மாமனார் இப்ப செத்து 5 வருஷம் ஆகுது. 5 வருஷமா நான் 8 வருஷமாவே என் வாழ்க்கையில கல்யாணத்துல இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அந்த பொண்ணுக்கு. அவ படிக்கும் போது குழந்தைய கொஞ்சம் பாத்துங்க. வீட்டு வேலைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க. ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நான் செய்யணும் இத. ஏன் நீ எதுக்கு இருக்கிற? நீ வீட்டுல உட்கார்ந்து தானே இருக்கிற. சரி சொல்லி செய்வேன். எனக்கு டென்ஷன் ஏத்தினா மென்டல் ஆகி தான் மேடம் செய்வாரு. நான் ஒரு வார்த்தை சொன்னா 1000 தடவை சொல்லிக்கணும். மாமா என்ன அடிச்சல புரிஞ்சுக்கங்க. பாருங்க, நல்ல இது இருக்கிறது பொண்ணு.
இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது பொண்ணு, Ma'am. படிப்புல 1.5 ஆர்வம் இருக்கிறது வயசாகுதுங்க பொண்ணு. உட குழந்தைக்கு. முடியாதப்ப 1.5 வயசாகுது. அடிச்சிட்டா மேம் நான் இரிடியம்மா, சாப்பாடு செய்ய முடியாது ma'am. மத்தவங்களும் பேசிட்டுண்டியம்மா. இல்ல மேம் சாப்பாடு செய்திருப்பேன் மேம். அதை எல்லாத்தையும் சொல்றேன் மேம். நான் சோறு மட்டும் தான் ஆக்குனா என்ன? எல்லாத்தையும் சொல்றேன் மேம். எல்லாரும் என்கிட்ட ஆகுனா என்ன தப்பு? எல்லாரும் என்கிட்ட ஃபோன் பண்ணிட்டாங்க ஆமா ஆமா. இல்ல மேம் எல்லாத்தையும் சொல்லி என்ன அசிங்கப்படுத்துறேன். அதுல என்ன அசிங்கம் இருக்கு? எல்லாருமே அதுல என்ன அசிங்கம் இருக்கு? அசிங்கம் இல்ல மேம். எங்க அக்கா தங்கச்சி சொந்த பண்ண எல்லாத்தையும் சொல்லி அப்ப நீ பொட்டேஷன் என்ன பண்ற? அவன் ஆக்கி சாப்பிடறான். இப்படிதான் மேம் கேள்வி வருது. கேக்குறவங்க கொஞ்ச நாள் கேட்டுட்டு அவங்களே வாய் முடிப்பாங்க. இவன் ஆமா. சொல்லாத இருந்தா பரவாயில்ல மேம். இல்ல ஏன் சொன்னா என்ன தப்பு? எந்த தப்பும் இல்ல. புருஷன் பொண்டாட்டிக்கு ஆக்கி போடுறதுல எந்த தப்பும் கிடையாது. நீ வாய் முடிச்சு மாதிரி பேசுறது நீங்க சொல்லுங்க. 1.5 வயசாகுது குழந்தைக்கு. ம். நீங்க குழந்தைக்கு 1.5 வயசாகுது. இந்த 1.5 வயசு வரைக்கும் இன்னமும் தண்ணி கூட பிடிச்சி வைக்காது. ஆமா சிசரிங் மேம். 2 நான் சிசரிங் தான் பிடிச்சி மேம். வைப்பேன். 2 சிசரிங் மேம். நான் சொன்னேன் நான் இது நீங்க உடம்பு- சைல் பிரிஞ்சிட்டேன்னா நான் தான் இல்ல. எங்க அம்மா தான் வைப்பாங்க. நீ இதனால நல்லது வாங்கி கொடுப்போம் தெம்பா இருக்கும். சேராருல அந்த நல்லது ஏத்துக்கலாம். இல்ல நான் திட்டி தான் சொல்லி செய்வாரு. மாமா 2 கொண்ட ஒண்ணு வந்து பாரு. மீது நான் 1.5 வருஷமா அவர் தானே தண்ணி எடுக்கிறார். இல்ல மேம். இப்ப 6 மாசம் நான் செய்யறேன் மேம். இப்ப நான் 6 மாசம் நான் செய்யறேன் மேம். எப்ப ஒரு 6 வயசுல இருந்து நானே தான் செய்யறேன் நானே. தண்ணி ஆமா ஒரு வயசுல இருந்து மாமா மாமான்னு பொறுமையா பேசுவாளா இல்ல சண்டை போடுவாளா? பொறுமையா தான் பேசுவேன். நான் நல்ல முறையா சொல்லுவேன் மேம். கேட்கலன்னா நீ எங்க பேச விடுற? என்னையே பேச விடல. இல்ல மேம். அவர் என்ன பேச டெஸ்ட் மேம் வேலை செஞ்சுட்டு வந்தேன். நான் எல்லா பணியும் செய்வேன் மேம். இவரு அந்த ஆசையை ஏத்துக்க மாட்டாரு மேம். போட்டு அப்படியே சாப்பிட்டாருன்னா 10 நிமிஷம் படுத்துருவாரு மேம். 10 நிமிஷம் தூங்கிடுவாரு மேம். எழுப்பி மாமா எழுந்துரு மாமா பேசு மாமா 4 வார்த்தை அன்பா பேசு மாமா அன்பா பேசு வீட்ல டிவி வச்சிருக்கீங்களா? எத்தனை அது கேட்டுங்க மேம். முன்ன நீ டிவி சொல்ற நம்மளுக்கு எனக்கு இதுல. எதுவுமே பார்க்க தோணல மேம். கோயிலுக்கா நான் எதுக்குமே போனதில்ல மேம். இவரே தான் கோயிலுக்கு இது பாரு, நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அவர் அப்படி இருக்காருன்னா நீ உனக்கு பிடிக்கிறது விஷயங்கள் ஏதாவது பண்ணி உன்னோட மைண்ட கொஞ்சம் டைவர்ட் பண்ணிக்கணும். அதான் அந்த சூழ்நிலை உருவாக்கல மேம். நீ உருவாக்கிக்கணும். மேம் குழந்தை இருக்கு மேம். அதனால குழந்தை இருக்கால, குழந்தைக்கு அழகா ட்ரெஸ் பண்ணி அவளை குளிப்பாட்டி கோயிலுக்கு போயிட்டு வா. செய்வோம் மேம். அந்த ஒரு நல்ல நாள் தீவுனால ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு துணிமணி எடுத்துன்னு வந்து கொடுக்கலாம். அப்புறம் எதுக்கு மேம் சம்பாதிக்குது? ஒரு 50 ரூபாய் துணிமணி. மறுபடியும் அதே கதை பேசுது. இல்ல மேம் சொல்லுங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, ஒரு தரம் இருக்கிறப்ப செய்வோம். எப்பயுமே செய்யலாம். எப்ப நீ செஞ்ச குழந்தைக்கு அப்ப என் பையனுக்கு பாருங்க, அது ஒரு முழம் பூவா இருந்தாலும் அதை எப்பவாவது ஒருக்க வாங்கி கொடுக்கணும் பொண்டாட்டிக்கு. பூ பொட்டு எதா நான் வாங்கிக்கணும் கேட்டு பாரு மேம். ஒரு தடவை சொன்னாரு. அந்த உடனே நம்ம ஒண்ணு கேட்பேன் மேம். நானே மனசு விட்டு கேட்பேன் மேம். சரி, இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா அவன் மனசுல என்ன வருத்தம்னு? புரிஞ்சுதுங்க, புரியுது. அது என்ன புரிஞ்சுன்னு அது குடும்பத்துக்கு கொண்டு போறதுக்கு தெரியல. சரி, உன் குறையெல்லாம் கொட்டிட்டல, அவருக்கு என்ன குறை இருக்கு? என்ன குறை இருக்கு? ஒரு மிரட்டுனா எப்படி சொல்லுவாரு மேம்? நான் கேட்பேன் மேம். நல்லா கேளு. நல்ல முறையில கேளு. இப்ப கேளு. கேட்பேன் மேம். கேக்குறப்ப கேளுடிமா. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு 2 மாசம் இருக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூ வாங்கின்னு வரோம். சாமிக்கும் பூ வரும், இதுக்கும் பூ வாங்கின்னு வரும். இது சாமிக்கு போடுன்னு சாமிக்கும் போடல. திரும்ப தள்ளி சாமி போட்டு அப்புறம் கேக்குறாரு மேம். நான் இதையா உனக்கு வாங்கி வந்தேன். அப்ப நீ இத்தனாலும் வாங்கி வந்து கொடுக்கல, 3 வருஷமா வாங்கி வந்து கொடுக்கல, இன்னைக்கு வாங்கி வந்து எனக்கு என்ன தெரியும்? நீ சொல்ல வேண்டியதானே? ஒரு 8 வருஷமா அந்த செவுத்துக்குள்ளதான் என்னால வெளியில சொல்ல முடியல மேம். இதெல்லாம் வெளியில என்ன சொல்றது போது என்கிட்ட விரும்பி ஏத்துக்கினேன். அவரும் விரும்பினார். 7 வருஷமா விரும்பினாரு மேம். 1 வருஷம் 2 வருஷம் மேம். எங்க அக்கா கல்யாணம் பண்ணி சொன்னாங்க மேம். நான் மனுஷல ஒருத்தர் நிறுத்திட்டு வேற ஒருத்தர் நான் கல்யாணம் குடும்பம் அனுப்புறேன் அப்படிலாம் சொன்ன ஒரு இன்னைக்கு இப்படி நடந்துக்குன்னா என் மனசு எப்படி மேம் வேதப்படும்? ஒரே ஒரு தடவை பேசணும். கல்யாணம் மந்தல இருந்து செயல்ல ஒரு தடவை கூட நான் எதிர்பார்க்கற மாதிரி நடந்துக்கவே இல்லை. இப்ப மேம் அவங்க பெரியம்மா பிள்ளைக்கு கல்யாணம் நடந்ததுங்க. கல்யாண மண்டபத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னாரு, நீ கிளம்பு தேர்ந்து நான் இட்டு போறேன் சொன்னாருங்க. சரிட்டு நான் கிளம்பணும். நானும் என் குழந்தை 3 மாசம் கூட ஆகல மேம். கை குழந்தை, சின்ன குழந்தை. இவன் என்ன பண்ண மண்டபத்துக்கு போயிட்டாரு மேம். பக்கத்து ஊர்ல மண்டபத்துக்கு போயிட்டு வந்து போன் பண்ணாரு மேம். நீ கிளம்பி வந்துடு அப்படி. என்னம்மா அம்மா பச்சை குழந்தை வச்சுக்கிறேன், பேக் எடுக்கணும், 2 குழந்தைகள் எடுத்துக்கணும், பஸ்ல கூட்டமா இருக்கும், முகூர்த்த நாள் கூட்டமா இருக்கணும், நீ இந்த வார்த்தை சொல்ற என்ன மாமா? கிளம்பி வந்துட்டு வச்சிடறேன். பேசவே மாட்டாரு மேம். 2 வாரத்துக்கு மேல ஆடி வச்சிட்டாரு மேம். நான் வீட்டுக்குள்ளே அழுவுறேன் மேம். கை குழந்தை இருக்குது, எதுவுமே இந்த நேரத்துல கூட இப்படி அந்த எப்படிதான் குடும்பம் பண்றது? ஏன் விட்டுட்டு போனீங்க இப்படி? அப்புறம் மேம் முக்கியமான அழிவுலங்க அது. எல்லாருமே பாக்குறாங்க. அந்த ஊருக்கெல்லாம் பாக்குறீங்க, சொந்த பந்தத்துக்கெல்லாம் பாக்குறீங்க, முக்கியமான விஷயம் அவங்களுக்கு செய்யணும், முறை செய்யணும், எல்லாம் பாக்குறீங்க. பொண்டாட்டிய மட்டும் கோட்டை விட்டுறீங்க. அப்புறம் மேம் அந்த நேரத்துல பூ இல்ல மாமா. எனக்கு ஒரே ஒரு ரவ பூ இந்த உடம்பு எல்லாருமே பூ வச்சுக்கிறாங்க மாமா. பூ இல்ல மாமா. பூலாம் எதுவும் கிடையாது. ஏன் பூ வைக்கணும் மேப்பேன்? கம்முன்னு உட்காந்துரு. அப்படியே பூ இல்லாத இந்த மேம் மறுநாள் காலையிலயும் மேம் வாய் தந்து கேட்கறேன் மேம். பூக்காரன் இல்ல
அங்க 11 மணி வரைக்கும் விற்கும் மேம். முகூர்த்த நாள் எங்கேயுமே இல்லாத இருக்கா மேம். பூ இருக்கு மேம். நம்ம பொண்டாட்டிக்கு ஏறலன்ட்டு வாங்கி வந்து கொடுக்கல மேம். மறுநாள் காலையும் வந்து கொடுக்கல மேம். அப்புறமே எங்க அக்கா பார்த்துட்டு அதுவும் தள்ள இருந்து கிள்ளி அந்த தலைக்கு வைக்குது மேம். அப்புறம் எதுக்கு மேம் நீங்க வீட்டுக்காங்க? எல்லாருமே ஜோடியா போய் ஆசுபசியா நடந்துக்கிறப்ப நான் பார்த்து வைக்கிறேன் மேம். எனக்கு இந்த வயசுல நிம்மதியா இருக்குங்க. நான் எந்த வயசுல மேம் நிம்மதி சந்தோஷமா இருப்பேன்? கடவுள் என்னை ஏன் தான் படைச்சானே தெரியல மேம். பாருங்க, எல்லாமே இருந்தோம். நீங்க பொண்டாட்டிய பாத்துக்கல வச்சுங்க, அவங்க ரொம்ப அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அவளை நீங்க இழந்துடுவீங்க. சொல்லிட்டேன் நான். கடவுள் நமக்கு கொடுக்கறத நல்லா வச்சு காப்பாத்திக்க தெரியணும். நான் எது பேசுவேன் மாமாவும் நல்லா படிச்சு பொண்டாட்டி அமைஞ்சிருக்கு மேம். பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பிள்ளைங்க நல்லா இருக்கு மேம். நம்ம குடும்பம் நல்ல லைஃப் மேம். நல்லா கொண்டு போகலாம் மாமா. நீ ஏன் மாமா இது போல நடந்துருக்கு? நீ பண்றதுனாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. உன்னை விட்டு பிரிகிற நிலைமை வருது மாமா. இது போல நடந்துக்கான தெரியாத காலில் ஒன்று விடுங்க மேம். ஒரு ஆப்ரேஷன் நடக்குது மேம். செத்து போயிடுச்சு வரேன் மேம். எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கேன். சரி இரு, நல்லா பாத்துப்பீங்களா மாட்டீங்களா? பாசமா இருப்பீங்களா? உங்களால முடியுமா? இருந்தா மட்டும் கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா விட்டுட்டு போங்க. அவன் நிம்மதியா இருந்துகிட்டும். சரிமே, நான் பாசமா பார்த்துங்க. பாசமா இருக்கிற ஆனந்த் நாம சொல்றபடி இவங்க கேட்கணும். நான் எல்லாத்துமே கட்டுப்படுறேன். நீ என்ன நிம்மதியா விட்டா போதும். நான் சந்தோஷமா பாசமா இருக்கு, நான் சந்தோஷமா வச்சுக்கணும். சரி சரிங்களா? சரிங்க. சரி கிளம்புமா. தேங்க்ஸ். வணக்கம்மா. நீ என்ன பண்ற? படிக்கிறதுக்கு வழிய பாக்குற. சரியா? போட்டு துணி அப்படி ஏதாவது தொந்தரவு பண்ணார வச்சுக்கோ. படிக்கும் போது என்ன கூப்பிடு. சரிங்க. நானே வரேன். ஏன் தொந்தரவு? நானே இட்டு வரேன். இது பாரு, எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த தடை வந்தாலும் எனக்கு யாராவது நீ உறுதியாரு. நான் விருப்பம். சரியா? சாதிச்சு காமிக்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேன்மொழிக்குள்ள ஒரு ஒல்கானோவே இருக்கு. அவளுக்குள்ள அவ்வளோ பவர் இருக்கு, அவ்வளோ அறிவாளி அவ. அவளுக்கு சாதிக்கணும்னு அந்த ஃபயர் இருக்கு உள்ள. அவளை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. நம்ம முதல்ல நானும் என்னடா இவ இப்படி பேசிட்டே இருக்காளே, அவ சாதாரணமான பொண்ணு இல்ல. அவளுக்கு ஒரு அசாதாரண சக்தி இருக்கு அவகிட்ட. அவளை மட்டும் படிக்க வச்சிருந்தாங்கன்னா அவ என்னென்ன சாதிச்சிருப்பா. அந்த மாதிரி ஒரு பொண்ணை அப்படி கெட்டி போட்டு ஒரு 4 செவத்துக்குள்ள போட்டு அடைச்சு, குழந்தை 2 குழந்தையும் ஆச்சு. அவ என்ன பண்ணுவா? குழந்தைய விட்டுட்டு போகவும் முடியல, அம்மா பாசம். புருஷனை விட்டுட்டு போகவும் முடியல, ஏன்னா அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா அவ நினைச்சது, அவ கனவுகள் எல்லாமே செதறி போச்சு. அந்த ரட்டுக்குள்ள, அந்த வாழ்க்கைங்கிற அந்த நார்மல் லிவிங்கோட அந்த ஒரு டிராப்புக்குள்ள அவ மாட்டின்னு இருக்கா. அவதான் மனசு வைக்கணும். நமக்கு சுத்தம் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் இல்ல நான் சாதிச்சு காமிப்பேன்னு அவ உறுதியா இருக்கணும். இதெல்லாம் இருக்கு, எல்லாம் மடியில வந்து விழாது. ஒவ்வொரு அச்சீவருக்கும், ஒவ்வொரு சாதனையாளருக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், ஒரு போராட்டம் இருக்கும். அந்த போராட்டம் முடிஞ்சு ஜெயிச்சு வரும்போது தான் அதோட அருமை தெரியும், அதோட சுகம் அனுபவிக்க முடியும். அந்த போராட்டத்துல தான் அவ இருக்கா. அந்த போராட்டத்தோடு முதல் கட்டம் இது. அது அவ கொட்டிட்டா. இது அவளுக்குள்ளே அவ பேசிக்கிற மாதிரி, அவள்கிட்டயே அவ பேசிக்கிற மாதிரி. அவ ப்ராப்ளம் என்னதுன்னு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இன்னும் என்ன கஷ்டம் வந்தாலும் அவ அதை ஃபேஸ் பண்ணுவா. ஃபேஸ் பண்ணி முன்னுக்கு வருவா. அவளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம பண்ணுவோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.